ஜீ தமிழ், இது உண்மையின் குரல். ஜீ தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. சோளிங்கர் நகர திமுக சார்பில் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகர திமுக சார்பில் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நகர செயலாளர் கோபி தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன், மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம், நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன், நகரமன்ற துணைத் தலைவர் வேண்டாம் பழனி, முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை கழக பேச்சாளர் நாத்திகன் நாகராஜன், மாநில சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் வினோத் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் செயல்படுத்திய மகளிருக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள், தேர்தலின் போது வாக்குறுதி அல்லாத அநேக திட்டங்களை திமுக ஆட்சியில் மக்கள் தேவைகளை புரிந்து செயல்படுத்தப்பட்டது என்றும், வருகிற 2026ஆம் ஆண்டு தமிழக ஆட்சி கட்டிலில் மீண்டும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அமரப்போகிறார் என பேசினார்கள். இதில் 2000க்கும் மேற்பட்ட நகர பொறுப்பாளர்கள், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் அணி என உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சாதனை சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, 100 நாள் வேலை திட்டம் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அவங்க அந்த இதுக்காக சம்பளம் கொடுக்க முடியல, அந்த வேலை வாய்ப்பு கொடுக்க முடியலன்னா கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேலே அந்த ஒன்றியத்துக்கு நிற்க வச்சிருக்காங்க அவங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டுற வரி பணம் ஒரு ரூபாயில் வந்து 1 ரூபா கட்டினா 29 காசு தான் திருப்பி நம்ம கையில் கொடுக்குறாங்க. அதாவது 1000 ரூபாய் அவங்க கையில் கொடுத்தா 290 ரூபா தான் கையில் கொடுக்குறோம். மீதி 200 ரூபா வந்து மற்ற மாநிலம்லாம் போகுது. இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு இந்த கிட்டான சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஒரு கை உறுதியாக கூட்டமாக தனித்தனியாக வந்தாலும் சரி, திமுக ஆட்சி 2026 கண்டிப்பாக மலரும். இன்னொரு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இது முப்பெரும் விழா நடைபெற்று வந்தது. அது கண்டிப்பாக எல்லாமே வந்திருப்பீங்க. முப்பெரும் விழாவில் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காதில் ஒழிச்சதுக்கு ஒரே இது என்ன சொன்னார்னா, இதே வார்த்தை வந்து வேற மாதிரி சொன்னார். 2026 ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து ஊட்டினே இருக்கணும். அந்த தலைவர்ன்றது அந்த தொண்டனுக்கு வந்து நம்ம சூழ்ந்திருந்தாலும் அந்த நம்பிக்கை நம்ம கொடுத்துட்டே இருந்தால் நம்மளும் அந்த அவரை பின்பற்றி நம்ம அந்த வெற்றியை போட வேண்டும். என்ன சொன்னாங்கன்னா, 2026 மீண்டும் திமுக ஆட்சி. இது நான் திமுகவோ ஆணவத்தில் சொல்லல. இது 2 காரணம் இருக்குன்னு சொன்னாரு. முதல் காரணம் வந்து உங்கள் மேல் நம்பிக்கை. என்ன உங்கள் மேல் நம்பிக்கைன்னா என்ன? மக்கள் மேல் நம்பிக்கை. ஏன்னா அவருக்கு பண்ற எண்ணற்ற இன்னைக்கு வந்து திட்டங்கள், அதுவும் முக்கியமாக மகளிரோட திட்டங்கள், மகளிர் பேருந்து திட்டமாகட்டும், புதுமை பெண் திட்டமாகட்டும், உரிமை தொகை திட்டமாகட்டும், எல்லாம் ஒரு வீடு அனுபவி வந்து செம்மையா சேர்ந்துருக்கு. அடுத்தது என்ன சொன்னார்னா, திமுக அமைப்பின் மேல் நம்பிக்கைன்றார். அமைப்புன்றது என்ன? தலைவர், அமைப்பு செயலாளர், திமுக பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், BLA 2கள், இந்த மாதிரி நம்ம திமுக அமைப்பு மாதிரி நீங்க எந்த அமைப்பும் உலகத்திலேயே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த 2 நம்பிக்கையை வந்து 2026 உறுதியாக நம்ம வெற்றி பெறும் என்று தலைவர் சொல்லியிருக்காரு.